பள்ளிகளில் மகாவிஷ்ணுவின் சர்ச்சைக்குரிய சொற்பொழிவு குறித்து பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் தலைமையிலான விசாரணை குழு நாளை மறுநாள் அறிக்கை தாக்கல் செய்ய உள்ளது. சென்னையில் பள்ளி நிகழ்ச்சியில் மூடநம்பிக்கையை பரப்பும் வகையில் பேசிய மகாவிஷ்ணுவை போலீசார் அண்மையில் கைது செய்தனர். அந்த நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதோடு தட்டி கேட்ட பார்வை திறனற்ற ஆசிரியரையும் அவர் மிரட்டும் வகையில் பேசியதாக கடும் எதிர்ப்பு கிளம்பியது. இது தொடர்பான வீடியோவை மகாவிஷ்ணுவின் பரம்பொருள் அறக்கட்டளை யூடியூப் தளத்தில் பதிவிட்டிருந்தது. இதையடுத்து அவருக்கு எதிராக புகார்கள் குவிந்து வருவதை அடுத்து அந்த அவதூறு வீடியோவை மகாவிஷ்ணு அறக்கட்டளை நிர்வாகத்தினர் நீக்கியுள்ளனர். மகாவிஷ்ணுவை காவலில் எடுத்து விசாரணை மேற்கொள்ள போலீசார் திட்டமிட்டிருக்கும் நிலையில் மற்றொரு புறம் பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் தலைமையிலான குழுவும் விசாரணை நடத்தி வருகிறது. அசோக் நகர் மற்றும் சைதாப்பேட்டை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மாவட்ட கல்வி அலுவலரிடமும் விசாரணை நடத்தியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான அறிக்கையை நாளை மறுநாள் பள்ளிக்கல்வித்துறை செயலாளரிடம் அறிக்கை தாக்கல் செய்யப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதைத் தொடர்ந்து அடுத்த கட்டமாக துறை சார்ந்த நடவடிக்கை இருக்கும் என கூறப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.